காகங்களின் கண்ணாடி வீடு. ஒரு நாள் சாயந்தர வேளையில நம்பூர் காடு முழுவதையும் கருமேகங்கள் மூட ஆரம்பிச்சது. காட்டுல இருந்த எல்லா பறவைகளும் மழை வர போறத உணர்ந்து தங்களோட வீட்டுக்கு திரும்பிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல ஸ்கூல் முடிஞ்சு சாராவும் குக்குவும் தங்களோட வீட்டுக்கு சந்தோஷமா பறந்துகிட்டு இருந்தாங்க. திடீர்னு வானத்துல பலத்த சத்தத்தோட ஒரு இடி இடிச்சது. அடுத்த நொடியே வானத்துல இருந்து நிறைய மழை கொட்ட ஆரம்பிச்சது. இத பார்த்து ரெண்டு குழந்தைங்களும் ஒரு மரத்தோட கிளையில போய் உட்கார்ந்தாங்க. அக்கா, எங்க இங்கே நின்னுட்ட? சீக்கிரம் வா, இந்த மழை புயலா மாறதுக்கு முன்னாடி நாம வீட்டுக்கு போயிடலாம். தம்பி குக்கு, இரு, அம்மா எப்போ மழை வந்தாலும் நம்மள கொடையில தான் வீட்டுக்கு வர சொல்லி இருக்காங்க. நீ சின்ன பையன், உன்னால அதிகமான மழையில பறக்க முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு சாரா தன்னோட பேக்ல இருந்து ஒரு கொடைய வெளியே எடுத்தா. பிறகு ரெண்டு குழந்தைங்களும் அந்த கொடைய பிடிச்சுக்கிட்டு மழை நனையாதபடி தங்களோட வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. அந்த நேரத்துல காலுவும் ராணியும் தங்களோட கண்ணாடி வீட்டுல உட்கார்ந்து இந்த மழையோட அழகை பார்த்து ரசிச்சபடியே சுவையான தேநீரை குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. தூரத்துல குழந்தைங்க அந்த மழை துளியில பல பலன்னு மின்னுற கண்ணாடி வீட்டை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அக்கா, அங்க பாரு, அந்த கண்ணாடி வீடு எவ்வளவு அழகா இருக்குல்ல. இந்த மழை துளியில அந்த வீடு வைரம் போல ஜொலிக்குது. ஆமா குக்கு, எனக்கும் அந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது காகங்களுக்கு சொந்தமான வீடு. சரி வா, நம்ம பேசிக்கிட்டே இருக்காம சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு பேசிக்கிட்டே குழந்தைங்க ரெண்டு பேரும் அந்த கண்ணாடி வீடு இருந்த மரத்தை கடந்து போனாங்க. அந்த நேரத்துல பக்கத்துல இருந்த ஒரு மரத்தோட அடிவாரத்துல யாரோ அழுகிற சத்தம் கேட்டுச்சு. இத கேட்ட ரெண்டு குழந்தைங்களும் அந்த மரத்தடிவாரத்தை நோக்கி பறந்து போனாங்க. அங்க ஒரு வயசான பாட்டி தன்னோட உடைஞ்ச கூண்டை பார்த்து அழுதுகிட்டு இருந்தாங்க. பாட்டிமா, என்னாச்சு பாட்டிமா? எதுக்காக இந்த மலையில இங்க உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கீங்க? குழந்தைகளா, நான் பல வருஷமா வாழ்ந்துகிட்டு இருந்த வீடு உடைஞ்சு போயிடுச்சு. இந்த மழையில இனிமே நான் எங்க போறதுன்னு நினைச்சு அழுதுகிட்டு இருக்கேன்ப்பா. எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாரும் இல்ல பசங்களா. பாட்டி, நீங்க கவலைப்படாதீங்க. எனக்கு பள்ளிக்கூடத்துல நம்மளோட கூட்டை எப்படி சரி செய்யணும்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. நான் சீக்கிரமாவே உங்களோட இந்த கூட்டை சரி செஞ்சு கொடுத்துடுறேன். ஆனா அக்கா, நாம சரியான நேரத்துக்கு வீட்டுக்கு போகலன்னா அம்மா தேடுவாங்க. குக்கு, நீ வீட்டுக்கு போ, அம்மா கிட்ட சொல்லு, நான் இந்த பாட்டியோட வீடை சரி செஞ்சுட்டு வரேன். அக்கா வேண்டாம், மழை வேற ரொம்ப அதிகமாகிக்கிட்டே போகுது. நீயும் என் கூட வீட்டுக்கு வந்துடுக்கா. குக்கு, நாம அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறத நினைச்சா அம்மா சந்தோஷம் தான் படுவாங்க, அவங்க கோபப்பட மாட்டாங்க. நீ சீக்கிரம் வீட்டுக்கு போ, நான் இந்த கூட்டை சரி செஞ்சுட்டு சீக்கிரமா நம்ம வீட்டுக்கு வந்துடுறேன். சரிக்கா, சீக்கிரமா வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை குக்கு அந்த கொடையை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போனா. மகளே, உனக்கு ரொம்ப நன்றிம்மா. உங்க அம்மா உன்னை ரொம்ப நல்ல பிள்ளையா வளர்த்திருக்காங்க. பாட்டி, நம்ம முதல்ல இந்த கூட்டோட கூரையை சரி செய்யணும். அப்பதான் மழை நீர் உள்ள விழாது. இந்த மாதிரிப்பட்ட நேரத்துல பெரிய இலைகள் தான் நமக்கு உதவும். நான் எங்கேயாச்சும் பெரிய இலைகள் இருக்கான்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொன்ன சாரா பறந்து அந்த மரத்து மேல போய் உட்கார்ந்தா. அவ பக்கத்துல எங்கேயாச்சும் பெரிய இலைகள் கிடைக்குதான்னு பார்க்க ஆரம்பிச்சா. அந்த நேரத்துல காகங்களோட வீடு இருந்த மரத்தை சுற்றி ஒரு பெரிய கொடி வளர்ந்திருந்துச்சு. அந்த கொடியில இருந்த இலைகள் எல்லாம் ரொம்ப பெருசா இருந்துச்சு. இத பார்த்த குழந்தை சாரா அந்த இலைகளை பறிக்கிறதுக்காக மரக்கிளைய நோக்கி பறந்து போனா. அவ அந்த கொடியில இருந்த ஒவ்வொரு இலைகளா பறிச்சு கீழே போட ஆரம்பிச்சா. ராணி, அவங்க பாரு, அந்த குட்டி குருவி நம்ம மரக்கிளையில இருக்கிற இலைகளை எல்லாம் பறிச்சுக்கிட்டு இருக்கா. என்ன கதை சொல்றீங்க? நான் இப்பவே போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ராணிக்காக அந்த இடத்துக்கு வந்துச்சு. ஹே குட்டி பிசாசே, எங்களோட மரக்கிளையில நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? ராணி ஆண்டி, ஒரு வயசான பாட்டிமாவோட வீடு உடைஞ்சு போயிடுச்சு. அவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக தான் நான் இந்த பெரிய இலைகளா பறிச்சுக்கிட்டு இருக்கேன். ஹே சாரா, உனக்கு தெரியல, இது எங்களோட வீடு இருக்கிற மரம். இந்த மரத்துல இருந்து நீ எந்த இலைகளையும் பறிக்க கூடாது. ஒழுங்கா இங்க இருந்து ஓடிடு. ராணி ஆண்டி, அந்த பாட்டி ரொம்ப வயசானவங்க. அவங்கள பாக்குறதுக்கே ரொம்ப பாவமா இருக்கு. இந்த மழை முடியறது வரைக்கும் அவங்கள உங்க வீட்டுல சேர்த்துக்கிறீங்களா?
ஏ குழந்தை, என்னோட வீடை பாத்தியா? எவ்வளோ பளபளன்னு அழகா இருக்கு. என்னோட வீட்ல ஒரு அசிங்கமான அழுக்கு பிடிச்ச வயசான குருவியை கொண்டு வந்து வைக்க சொல்றியா? ஒழுங்கா இங்க இருந்து ஓடிடு, அதிகமா பேசாத அப்படின்னு ராணிக்காக சாராவை மிரட்டினதுமே சாரா அங்கிருந்து பறந்து போயிட்டா. மகளே, நீ எதுக்குமா அந்த காகங்களோட வீட்டுக்கு போன? அவங்க மனசாட்சியே இல்லாதவங்க, அவங்க எந்த உதவியும் செய்ய மாட்டாங்க. பாட்டிமா, நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க ஏன் கூட வாங்க. எங்க அம்மா நிச்சயமா எங்க வீட்ல உங்களுக்கு இடம் கொடுப்பாங்க. இல்ல மகளே, இந்த மழை நேரத்துல உங்க வீட்டுக்கு வந்து தொந்தரவு செய்யறது நல்லா இருக்காது. உங்க அம்மா என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? பாட்டிமா, எங்க அம்மா ரொம்ப நல்லவங்க. அவங்க நிச்சயமா உங்களை வீட்டுக்குள்ள சேர்த்துப்பாங்க. வாங்க பாட்டிமா, போலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சாரா அந்த பாட்டிமாவை கூட்டிக்கிட்டு தன்னோட வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சா. அதே நேரத்துல வீட்டுக்கு வந்த குழந்தை குக்கு தான் அம்மா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னா. அப்படியா? சாரா ரொம்ப நல்ல வேலை தான் செஞ்சிருக்கா. குக்கு, நீ வீட்டுக்குள்ளேயே பத்திரமா இரு. அம்மா போய் அக்காவை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு மீனுக்குருவி சொல்லிக்கிட்டு இருந்த நேரம் சாரா தன்னோட வீட்டுக்கு வந்துட்டா. சாரா, குக்கு எல்லா விஷயத்தையும் சொன்னா. நீ அதுக்குள்ள பாட்டிமாவோட வீட்டை கட்டி முடிச்சிட்டியா? இல்லம்மா, பாட்டிமா ரொம்ப பாவம். நான் மேற்கூரையை சரி செய்யறதுக்கு பெரிய இலைகளா எடுக்க போனேன். ஆனா அந்த கண்ணாடி வீட்டுல இருக்கிற 2 காகங்களும் என்ன அந்த இலையை பறிக்கவே விடலம்மா. சரி சரி, பாட்டிமா ரொம்ப பசியா இருப்பாங்க, நான் அவங்களுக்கு தானியங்களை கொடுக்கறேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி பாட்டிமாவுக்கு தானியங்களை சாப்பிட கொடுத்துச்சு. பாட்டிமா, நீங்க கவலையே படாதீங்க. நாளைக்கு மழை நின்னதுமே நானும் என் நண்பர்களும் சேர்ந்து உங்களோட வீட்டை ரொம்ப உறுதியா கட்டி கொடுக்கிறோம். ரொம்ப நன்றி மகளே. உன்னையும் குழந்தைங்களையும் பார்த்த அப்புறம்தான் இந்த காட்டுல இரக்கமான பறவைகளும் இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு பேசிக்கிட்டு பாட்டிமா மீனுக்குருவியோட வீட்ல ரொம்ப பாதுகாப்பா இருந்தாங்க. அப்படியே மறுநாள் பொழுது விடிஞ்சது. காட்டுல ஒரு வழியா மழையும் நின்னுது. மீனுவோட குழந்தைங்க வழக்கம் போல பள்ளிக்கூடத்துக்கு பறந்து போனாங்க. பாட்டிமா, நீங்க இங்கேயே உட்கார்ந்து ஓய்வெடுங்க. நான் என் நண்பர்கள் கூட சேர்ந்து உங்களோட கூட்ட சரி செஞ்சுட்டு அப்புறமா உங்ககிட்ட வந்து சொல்றேன். ரொம்ப நன்றி மகளே. இந்த உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். சரி பாட்டிமா, உங்களுக்கு பசிச்சதுன்னா பானையில தானியங்கள் இருக்கு, எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி தன்னோட நண்பர்களை பாக்குறதுக்காக பறந்து போனா. புராண, உங்ககிட்ட மரக்கட்டைகள் இருக்கா? ஒரு வயசான பாட்டிமாவோட வீட்டை சரி செய்யணும். ஆமா மீனு, என்கிட்ட இருக்கு, நான் இப்பவே எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொன்ன புறா தான் வீட்டுல இருந்த மரக்கட்டைகளை எடுத்துக்கிட்டு மீனுக்குருவி கூட பறந்து போச்சு. மிட்டு அண்ணா, உங்ககிட்ட காஞ்ச வைக்கோல் இருக்கா? இருக்கு மீனு, எதுக்காக கேக்குற? மிட்டு, நானும் மீனுவும் ஒரு வயசான பாட்டிமாவோட வீட்டை சரி செய்ய போறோம். நீயும் என் கூட வா, சீக்கிரமா அப்ப வேலையை முடிச்சிடலாம். சரி புறா, நான் கண்டிப்பா வரேன் அப்படின்னு பேசிக்கிட்டு எல்லா பறவைகளும் பாட்டிமாவோட வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பாட்டிமாவோட கூட்ட வலுவா கட்ட ஆரம்பிச்சாங்க. இத தங்களோட கண்ணாடி வீட்டுல இருந்து காலுக்காகவும் ராணிக்காகவும் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ஹே பறவைகளா, இந்த காலையில உங்களுக்கு வேற வேலை இல்லையா? அந்த வயசான பாட்டியோட வீட்டை சரி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நல்லா கேட்டுக்கோங்க, நீங்க என்னதான் இந்த வீட்டை கட்டினாலும் அடுத்த மழையில இந்த வீடு உடைஞ்சு விழத்தான் போகுது. ஆமா ராணி, ரொம்ப சரியா சொன்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு 2 காகங்களும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. புறா, பாத்தியா இந்த காகங்களோட கொழுப்ப? இவங்க யாருக்கும் உதவி செய்யறது கிடையாது. உதவி செய்யறவங்களையும் கேலி செய்யறது தான் இவங்களுக்கு வேலையா போச்சு. மிட்டுவனா, அவங்க என்ன வேணும்னாலும் பேசட்டும், நாம நம்மளோட வேலையை செய்யலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு 3 நண்பர்களும் பாட்டிமாவோட வீட்டை சரி செஞ்சாங்க. எனக்கு இந்த வீடு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த உதவிய என் வாழ்நாள்ல நான் மறக்கவே மாட்டேன். பாட்டிமா, இனிமே இந்த வீட்ல நீங்க ரொம்ப பாதுகாப்பா இருக்கலாம். சரி பாட்டிமா, நாங்க கிளம்புறோம். இனிமே தான் நாங்க எங்களுக்கான உணவு தேடி ஆகணும். சரிப்பா, நீங்க தாராளமா போயிட்டு வாங்க. நாளைக்கு சாயங்காலம் என் வீட்டுக்கு எல்லாரும் சாப்பிட வாங்க. நீங்க செஞ்ச உதவிக்கு உங்களுக்கு ஒரு சின்ன விருந்து வைக்கலான்னு இருக்கேன். சரி பாட்டி, நாங்க கண்டிப்பா வரோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லா பறவைகளும் தங்களோட வேலையை பாக்குறதுக்காக பறந்து போனாங்க. பாட்டிமாவும் பறவைகளுக்கு
சுவையான விருந்து வைக்கிறதுக்காக பக்கத்து காட்டுல இருந்து ருசியான பழங்களை தேடி பறந்து போனாங்க. அப்படியே மறுநாள் பொழுது விடிஞ்சது. அன்னைக்கு காலையில இருந்து பாட்டிமா தான் எடுத்துட்டு வந்த அரிசி சுவையான பழங்களை வச்சு மணக்க மணக்க இனிப்பு பாயாசத்தை தயார் செய்ய ஆரம்பிச்சாங்க. அந்த பாயாசத்தோட வாசம் காடு முழுவதும் இனிமையா பரவிக்கிட்டு இருந்துச்சு. காலு, ரொம்ப அற்புதமான வாசம். இந்த சுவையான பலகாரத்தோட வாசம் எங்க இருந்து வருதுன்னு தெரியலையே. ராணி, நான் வரும்போதுதான் பார்த்தேன். அந்த வயசான பாட்டி வீட்டு முன்னாடி உட்கார்ந்து ஏதேதோ ருசியா செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்படியா? வாங்க வாங்க, அந்த பாட்டி கிட்ட நைஸா பேசி அந்த பலகாரங்களை சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு 2 காகங்களும் பாட்டிமாவோட வீட்டுக்கு வந்தாங்க. பாட்டிமா, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? ரொம்ப மனமா இருக்குது, எங்களுக்கும் கொஞ்சம் சாப்பிட தரீங்களா? மோசமான காகங்களே, நான் ஆபத்துல இருக்கும்போது நீங்க எனக்கு எந்த உதவியும் செய்யல. ஒழுங்கா இங்கிருந்து போயிடுங்க. உங்களுக்கு நான் எந்த பலகாரத்தையும் தர மாட்டேன். பாட்டிமா, கோவப்படாதீங்க. எப்படியும் அடுத்த மலையில உங்க வீடு விழதான் போகுது. அப்ப நான் உங்களுக்கு கண்டிப்பா உதவி செய்வோம். இப்ப நீங்க எங்களுக்கு இந்த சூடான பாயசத்தை தாங்க பாட்டிமா. காகங்களே, ஒழுங்கா இங்கிருந்து போயிடுங்க, இல்ல இந்த விறகு கட்டையை எடுத்து உங்க வால்ல தீ வச்சிடுவேன். பாட்டிமா இப்படி சொன்னதுமே காகங்கள் கோபத்தோட அங்கிருந்து பறந்து போயிட்டாங்க. சாயந்தர நேரம் ஆனதுமே எல்லா பறவைகளும் பாட்டிமாவோட வீட்டுக்கு வந்தாங்க. பாட்டிமாவும் அவங்க செஞ்ச பாயாசத்தை எல்லா பறவைகளுக்கும் அன்போட பரிமாறினாங்க. இத பார்த்த 2 காகங்களும் ரொம்பவும் கோபப்பட்டாங்க. காலு, பாத்தீங்களா அந்த பாட்டியோட கொழுப்ப? நமக்கு மட்டும் சாப்பாடு தராம மற்ற பறவைகள் எல்லாருக்கும் விருந்து வைக்குது. ஆமா ராணி, நமக்கு கிடைக்காத பாயாசம் வேற யாருக்குமே கிடைக்க கூடாது. இப்ப பாரு என்ன செய்யறேன்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டு காலுக்காகவும் மெதுவா பறந்து போய் பக்கத்துல இருந்த ஒரு மரக்கிளைய வெட்ட ஆரம்பிச்சது. ஆனா அந்த மரக்கிளை மேல படர்ந்திருந்த ஒரு கொடி காகங்களோட கண்ணாடி வீட்டின் மரக்கிளையோட அடிவாரத்துல இணைஞ்சிருக்கிறத காலுக்காகவும் கவனிக்கல. அது கோபத்தோட அந்த மரக்கிளை முழுவதையும் வெட்ட ஆரம்பிச்சது. அந்த நேரத்துல அந்த கொடி அறுந்து காகங்களோட கண்ணாடி வீடு அப்படியே கீழே விழுந்துடுச்சு. ஐயோ, நம்மளோட கண்ணாடி வீட்டுக்கு என்ன ஆச்சு? எப்படி நொறுங்கிடுச்சு? நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கண்ணாடி வீடு கட்டணும். ஐயோ ராணி, நான் மரக்கிளைய தான் வெட்டினேன். ஆனா அது இப்படி முடியும்னு நான் நினைக்கவே இல்ல. இந்த மாதிரி 2 காகங்களும் பேசிக்கிட்டே தங்களோட கண்ணாடி வீட பார்த்து அழுதுகிட்டு இருந்தாங்க. பசங்களா, இந்த கதையில இருந்து நாம என்ன கத்துக்கலாம்னா, நாம அடுத்தவங்களை வீழ்த்தணும்னு சதி செஞ்சா அந்த சதி நிச்சயமா நமக்கே திரும்பிடும். நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். ஹாய் கிருத்தன்யா, சாரா, சாதனா 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் லக்ஷிதா, லன்சா பாப்பா, உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஜோயல், ஜஸ்வின் 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். லத்திஷா, லிவ்யா ஸ்ரீ 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். அக்ஷயா ஸ்ரீ, சிவதரணி 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். கமலேஷ், செல்வி, மோகன், கனிஷ்கா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ரோஜனா, ரோன்ஷிகா 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் செல்வகுமார், அனிஷா, ஜிவிஷா 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். இவின், இவினோஷ் 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் ஹர்ஷா பாப்பா, ஹாய் மகிஷா பாப்பா. வர்சனா, ரியான் 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் மகி பாப்பா, ஹாய் ரியோ விஜய், ஹாய் மகிசாலினி, ஹாய் சாந்தன சரண், ஹாய் ஹனியா, சுஹைலா, ஆலியா 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். இன்பராஜ், பிரியா, நித்திஷா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். அதியன், ஸ்ரீனிகா 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். நீங்கள் அனைவரும் அளித்து வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.